வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் 3வது பாடமான வெப்ப இயற்பியல் பாடத்தில் கடைசி பகுதியான வாயுக்களின் அடிப்படை விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகட்ரா விதி, அது இல்லாமல் வாயுக்கள்ல நல்லியல்பு வாயுக்கள், இயல்பு வாயுக்கள், அப்புறம் நல்லியல்பு வாயு சமன்பாடு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புக்கில் இப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. வாயுக்களின் அடிப்படை விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வாயுக்களின் அழுத்தம், கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்பு படுத்தும் 3 அடிப்படை விதிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவை பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகட்ரா விதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயில் விதி பார்க்கும்போது P is inversely proportional to V, அழுத்தம் பருமனுக்கு எதிர்த்தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ப்ரெஷரை நான் அதிகப்படுத்தினேன்னா வால்யூம் குறையும், அல்லது வால்யூம் அதிகப்படுத்தணும்னா ப்ரெஷர் குறையும் அப்படிங்கிறது தான். எப்பவுமே ஒரு ப்ரொபோஷனல் அப்படின்னா பொதுவாக சொல்றது, நான் ப்ரெஷர் அதிகப்படுத்தினா வால்யூம் குறையும், எந்த அளவில் குறையும் சொல்றது இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் சொல்லும். இந்த நம்பர்னுடைய மடங்குல தான் இது குறையும். ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது ப்ரொபோஷனல்ல இருந்து நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது அங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அந்த வகையில் P is equal to x divided by V. ஸோ இதை குறுக்க பெருக்கும்போது PV is equal to x அப்படிங்கிறது. இந்த எக்ஸுங்கிறது நான் சும்மா போட்டு வச்சிருக்கேன், அது ஒரு மாறிலி அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இந்த பிஸ்டனுக்கு கீழே இருக்கிற வால்யூம், அதில் ஒரு கேஸ் இருக்கு, அந்த பருமன்ல ஏதோ ஒரு கேஸ் இருக்கு. இப்போ நான் இந்த பிஸ்டனை அழுத்துறது மூலியமா என்ன பண்ணுவேன், அந்த பருமனை குறைப்பேன். அந்த பருமன் குறைக்க என்ன ஆகும், உள்ள இருக்கிற கேஸ் கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆகும்போது அழுத்தம் அதிகமாகும். ஸோ இந்த கேஸ் திக்னஸ் கூடி கலர் தெரியும் நமக்கு. ஸோ அந்த வகையில் நான் பிஸ்டனை அழுத்துறேன், கேஸ் கம்ப்ரஸ் ஆக வேற கலர் ஆகுது. அப்போ என்னன்னா வால்யூம் குறையும் போது ப்ரெஷர் அதிகமாகுது. எப்போனா மாறாத வெப்பநிலையில். ஸோ நான் இந்த சிஸ்டத்தோட வெப்பநிலையை கான்ஸ்டண்டா வச்சுக்கிறேன். அதை கான்ஸ்டண்டா வச்சுக்கும் போது நான் எந்த அளவுக்கு வால்யூம் குறைக்கிறேனோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். இதுதான் பாயில் விதி. ஸோ இதை நம்ம ஒரு நம்பரோட பார்த்தோம்னா இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ இங்கே உள்ள ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாஸ்கல் அப்படின்னு வச்சுப்போம். வால்யூம் ஒரு மீட்டர் கியூப் பண்ணி வச்சுப்போம். இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக் இல்லாத நம்பர், இதை நீங்கள் யோசிக்க கூட முடியாது. 1 மீட்டர் கியூப்புங்கிறது ஒரு பெரிய இடம். இந்த 100 பாஸ்கல் ப்ரெஷருங்கிறது அங்கே இருக்குமா, சாத்தியமா அப்படின்னு நம்ம லாஜிக்கெல்லாம் யோசிக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்கிறதுக்காக நம்பர்ஸை கொஞ்சம் எளிமையாக எடுத்திருக்கேன் நான். பார்க்கலாம். இப்போ 100 பாஸ்கல் ப்ரெஷர் இங்கே இருக்கிறதாவும், வால்யூம் பார்த்தீங்கன்னா இதை நான் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வால்யூமும் 1 மீட்டர் கியூப் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் சமன்படுத்தும் போது ப்ரெஷர் 100, வால்யூம் 1. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 100 பாஸ்கல் மீட்டர் கியூப் அப்படின்னு. ஏன்னா இது பாஸ்கல், இது மீட்டர் கியூப், ரெண்டையும் சேர்த்து அதுக்கு யூனிட் நான் சொல்லியிருக்கேன் அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு. ஓகே, ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன், இந்த வால்யூமை 2 மாதிரி அதிகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்போ ப்ரெஷரு 50ன்னு குறைஞ்சிரும். இந்த மாறிலி அந்த கான்ஸ்டன்ட் எப்பவுமே 100 பாஸ்கலாக தான் இருக்கும். நீங்கள் வால்யூமுக்கு அதிகப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் குறைஞ்சிரும். ஒருவேளை வால்யூமை நான் 4 அப்படின்னு அதிகப்படுத்துறேன், 4 மீட்டர் கியூப்னு அதிகப்படுத்துறேன்னா கண்டிப்பாக 25 பாஸ்கல் அப்படிங்கிற அளவில் ப்ரெஷர் குறைஞ்சிரும். ஸோ இதனுடைய பெருக்கல் பலன் கண்டிப்பாக மாறாது. இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டத்தை எடுத்துக்கிறேன், அதுக்கு கான்ஸ்டன்டா ஒரு டெம்பரேச்சரை வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன ப்ரெஷர் வேணாலும் குறைச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வால்யூம் அதிகமாயிடும். இல்ல நீங்க என்னதான் வால்யூமை குறைச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாயிடும். ஸோ அது ரெண்டுடைய பெருக்கல் பலன் கண்டிப்பா இந்த நம்பர் வர்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் தங்களுக்குள்ள. ஒருவேளை ப்ரெஷர் 20 அப்படின்னு பண்றேன்னா கண்டிப்பா வால்யூம் 5 மீட்டர் கியூபுக்கு மாறிடும். ரெண்டும் ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வேல்யூவை ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கும். ஸோ அந்த ரெண்டுடைய பெருக்கல் பலன் மாறிலியா இருக்கும் அப்படிங்கிறது தான். 2வது சமன்பாட்டு படி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 100 பாஸ்கல் ப்ரெஷரு, இது கான்ஸ்டன்ட் பாஸ்கல் மீட்டர் கியூப் 100 அப்படிங்கிறது, வால்யூம் 1 மீட்டர் கியூப் டிவைட் பண்ணும்போது அந்த 100 பாஸ்கல் வரும். ஒருவேளை நான் வால்யூம் 2 மீட்டர் கியூப் அப்படின்னு ரைஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக ப்ரெஷர் 50க்கு குறைஞ்சிரும். வால்யூம் 4 மீட்டர் கியூபுக்கு ரைஸ் பண்ணேன்னா இந்த கான்ஸ்டன்ட்டை டிவைட் பண்ணும்போது 25 பாஸ்கல்னு குறைஞ்சிரும். வால்யூம் 5 மீட்டர் கியூபுக்கு ரைஸ் பண்ண அப்படின்னா ப்ரெஷர் 20 பாஸ்கலுக்கு குறைஞ்சிரும். ஸோ இந்த நம்பர் மாறாது அப்படிங்கிறது தான் நமக்கு இது மாத்திரம் தான். இது சும்மா முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுப்போம். வெறும் ஸ்டேட்மெண்டா இல்லாம இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு தெரிஞ்சுக்காம ஆக்சுவலி என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒருக்காக தான் இந்த நம்பர் எழுதலாம். ஓகே, புக்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கலாம். பாயில் விதி: மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுட வாயின் அழுத்தம் அவ்வாயின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். ஸோ மாறா வெப்பநிலையில், அது ரொம்ப முக்கியம். அந்த கண்டிஷனே அப்போதான், இந்த லாவே எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா மாறா வெப்பநிலையில். அதை கான்ஸ்டன்டா வச்சுட்டு தான் இது ரெண்டையும் வேரி பண்ணி இதை பொறுத்து அது எப்படி வேரி ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, P is inversely proportional to V. மாறா வெப்பநிலையில் மாறா நிறையுடைய நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் மற்றும் பருமன் ஆகியவற்றின் பெருக்கு தொகை மாறிலி எனவும் வரையறுக்கலாம். அதாவது PV is equal to கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். மாறா வெப்பநிலையில் மாறா நிறையுடையனா இந்த சிஸ்டத்தை நம்ம பெருசா மாற்ற போதில்லை. நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது ஒரு ப்ரெஷருக்கு வேற ஒரு மாசம் எடுத்துக்கிறேன், அப்புறம் இன்னொரு மாசம் எடுத்துக்கிறேன்னா அது ஒரு அமைப்பே கிடையாது, அதை நம்ம சோதனை பண்ண முடியாது. ஸோ அதுல என்ன பொருள் இருக்கோ அதே பொருள் தான் இருக்கணும், அதை மாற்றக்கூடாது அப்படிங்கிறது. மாறா வெப்பநிலையில் மாறா நிறையுடைய வாயு, ஸோ அதனுடைய அழுத்தம் மற்றும் பருமனை பெருக்கும் போது அது ஒரு மாறிலியா இருக்கும் அப்படிங்கிறது தான்.
அடுத்தது சார்லஸ் லா, V is directly proportional to T. நீங்க டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு ரைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வால்யூம் ரைஸ் ஆகும். எப்போ மாறாத பிரஷர்ல நீங்க பிரஷரை கான்ஸ்டன்டா ஹோல்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் கொடுக்குறது மாதிரி வால்யூம் அதுவே மாறிடும். ஒருவேளை இந்த பிஸ்டன் ஃப்ரீயா மூவ் ஆகிற மாதிரி இருக்கிற பட்சத்துல நான் பிரஷரை கான்ஸ்டன்டா ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்ணீங்க அப்படிங்கன்னா வால்யூம் அதுவாகவே ரைஸ் ஆகும். நான் என்ன டெம்பரேச்சர் கொடுக்குறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி வால்யூம் ரைஸ் ஆகும். எப்போனா பிரஷரை கான்ஸ்டன்டா ஹோல்ட் பண்ணும்போது மாறாத அழுத்தத்துல. therefore V is directly proportional to T. இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கொண்டு வருவோம். V is equal to x into T. நான் மாறிலி அப்படிங்கிறதுக்கு பதிலாக x அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது V divided by T is equal to x. அதாவது வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரேஷியோ ஒரே நம்பராக தான் இருக்கும். நீங்கள் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு ரைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வால்யூம் ரைஸ் ஆகும். ஸோ இது ரெண்டையும் வகுக்கும் போது வரக்கூடிய விடை எப்பொழுதும் ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு டெம்பரேச்சர் 300 கெல்வின் எடுத்துக்கலாம், வால்யூம் 3 மீட்டர் கியூப் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் படி 3 மீட்டர் கியூப்ல உள்ள கேஸை நான் 300 கெல்வின் ஹீட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்குது 0.01 அப்படின்னு சொல்லி. இதுங்களுக்கு உள்ள ரேஷியோ இந்த அளவில் இருக்கு. ஒருவேளை நான் டெம்பரேச்சரை 400 கெல்வினுக்கு ரைஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் என்ன ஆகும், 4 மீட்டர் கியூபுக்கு ரைஸ் ஆயிட்டு இந்த கான்ஸ்டன்ட் மாறாத அளவுக்கு பார்த்துக்கும். ஸோ இந்த நம்பர் வர்ற அளவுக்கு அது தன்னைத்தானே மாத்திக்கும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை 500 கெல்வினுக்கு ரைஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மீட்டர் கியூபுக்கு வால்யூம் ரைஸ் ஆகும். ஸோ இது என்ன அளவில் அதிகமாகுதோ இந்த ரேஷியோ வர்ற மாதிரி அதுவும் அதிகமாயிடும். ஸோ இது அதிகமாகிறத பொறுத்து அதுவும் அதிகமாயிட்டு இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ இந்த நம்பர் வர்ற மாதிரி பார்த்துக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை நம்ம இன்னொரு வெர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 300 கெல்வினா அந்த ரேஷியோவில் பெருக்கும்போது வந்துடும். ஒருவேளை 400 கெல்வின் அப்படின்னு டெம்பரேச்சரை மாத்திரேன்னா ஸோ அந்த ரேஷியோட மல்டிபிள் பண்ணும்போது 4 மீட்டர் கியூப் வர அளவுக்கு இருக்கும். ஒருவேளை 500 கெல்வின் ரைஸ் பண்ணனா ரேஷியோட மல்டிபிள் பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்டோட மல்டிபிள் பண்ணும்போது 5 மீட்டர் கியூப் வர அளவுக்கு இருக்கும். ஸோ இதுவும் இந்த நம்பரு இந்த வால்யூம் இதெல்லாம் ஒரு லாஜிக் இல்லாம நம்ம புரிஞ்சுக்கிறதாக எளிமையா நான் சூஸ் பண்ண நம்பர் 3 300 4 400 5 500லாம் ஸோ ஈஸியா இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாக. மற்றபடி நம்மளோட ஈக்குவேஷன் V is proportional to T. அங்க ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரும்போது V by T is equal to ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான். ஓகே, புக்கில் உள்ள வார்த்தைகள் பார்க்கலாம். சார்லஸ் லா, சார்லஸ் விதி. பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் ஜேக்கஸ் சார்லஸ் என்பவர் இவ்விதியினை நிறுவினார். இவ்விதியின்படி மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும். அதாவது V is proportional to T அல்லது V divided by T is equal to a constant. அடுத்து நம்ம பார்க்க போறது அவகட்ரோ லா. V is proportional to N. இங்க N சொல்றது அதுல உள்ள துகள்களின் எண்ணிக்கை. நீங்க பருமனை எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அது மாதிரி துகள்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான். ஸோ V is equal to proportional எடுக்கணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும். therefore V is equal to x of n. ஸோ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும்போது V divided by n is equal to x. xங்கிறது மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமா எடுத்துப்போம். ஒரு குறிப்பிட்ட வால்யூம் அங்க வந்து 300 பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த வால்யூம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 3 மீட்டர் கியூப் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த வால்யூம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்ல அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ், அந்த கேஸ் என்ன பண்றோம் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு அட்டைப்பட்டியில இந்த மாதிரி ஒரு அட்டைப்பட்டியில அப்படி பிடிச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பவுண்டரி வேணும்ல, அந்த பவுண்டரிக்குள்ள பார்ட்டிகளை தானே நான் எண்ணி பார்க்க முடியும். அதனால ஒரு பவுண்டரிக்காக ஒரு அட்டைப்பட்டியை கற்பனை பண்ணிக்குவோம். வெளியில உள்ள பிரஷர் தான் இங்கேயும் இருக்கு, வெளியில உள்ள டெம்பரேச்சர் தான் இங்கேயும் இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ பார்டருக்குள்ள இருந்தாலும் அது தன்னுடைய இயல்பான நிலையில தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ இந்த 3 மீட்டர் கியூப் அப்படிங்கிற வால்யூம்ல எவ்வளவு பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 பார்ட்டிகல். அது மாலிகுல்ஸ் வச்சுக்க, ஏதோ ஒரு கேஸனுடைய 300 மாலிகுல் இருக்கு அப்படின்னு வச்சு அந்த வகையில இந்த ஈக்குவேஷனோட சமப்படுத்தி பார்க்கும்போது 3 மீட்டர் கியூப் டிவைடட் பை 300 பார்ட்டிகல் V டிவைடட் பை என்ன தானே. இங்க பார்ட்டிகல் அப்படிங்கிறதுனால எந்த யூனிட்டும் இல்லை. ஸோ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.01 மீட்டர் கியூப். இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ. ஒருவேளை வால்யூமை நான் கொஞ்சம் பெருசுப்படுத்துறேன், ஒரு பெரிய அட்டைப்பொட்டி எடுத்து பிடிக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ இந்த அட்டைப்பொட்டியினுடைய வால்யூம் ஒரு 4 மீட்டர் கியூப்னு வச்சுப்போம். இதில் எவ்வளோ பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னு எண்ணி பார்க்கும்போது 400 பார்ட்டிகல். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.01 மீட்டர் கியூப். அதே ரேஷியோ தான். நீங்கள் எந்த அளவுக்கு வால்யூம் அதிகப்படுத்தி போகிறீங்களோ அந்த அளவுக்கு பார்ட்டிகலினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். அது எந்த மடங்குல இருக்கும்னா இதன் மடங்குல இருக்கும், 0.01 அப்படிங்கிற மடங்குல இருக்கும். ஒருவேளை 5 மீட்டர் கியூப் எடுத்தீங்கன்னா 500 பார்ட்டிகல் இருக்கும். ஸோ அதுவும் இதனுடைய மடங்குல தான் இருக்கும். இது இன்னொரு வெர்ஷன்ல பார்த்தோம்னா 3 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது வால்யூம். ஸோ அந்த கான்ஸ்டன்டோட பார்ட்டிகலை பெருக்கும்போது அந்த வால்யூம் கிடைச்சிரும். அதே தான் 4 மீட்டர் கியூப்னு சொல்லும்போது 400 பார்ட்டிகலா இருக்கும். 5 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லும்போது 500 பார்ட்டிகல் அந்த பார்ட்டிகலோட அந்த கான்ஸ்டன்டோட பெருக்கும்போது 5 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகே, ஸோ இதுவும் இந்த நம்பர்லாம் அவுட் ஆஃப் லாஜிக் தான். ஸோ ஒரு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான். இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ மாறாது. இந்த பார்ட்டிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிற மாதிரி வால்யூம் அதிகமாகும், வால்யூம் அதிகரிக்கிறதுக்கு மாதிரி பார்ட்டிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சு இந்த ரேஷியோ கரெக்டா வர்ற மாதிரி பார்த்துக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அவகட்ரோ விதி புக்கில் உள்ள வார்த்தைகள்ல பார்த்துக்கலாம்.
அவகட்ரா விதியின்படி மாறா வெப்பநிலையில் மற்றும் அழுத்தத்தில் வாயின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் பிரஷர் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ நீங்க என்ன வால்யூம் ரைஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸும் எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது V is proportional to N அல்லது V divided by N is equal to a constant. ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அவகட்ரா எண் என வரையறுக்கப்படும். இதன் மதிப்பு 6.023 × 10 to the power of 23 per mole. ஒரு மோல் கேஸ்ல எத்தனை பார்ட்டிகல் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6.023 × 10 to the power of 23 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். எல்லா கேஸுக்கும் அதுதான். அந்த ஒரு மோல் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த நம்பருக்கு பேர் தான் அவகட்ரா நம்பர் அப்படிங்கிறது. ஓகே, வாயுக்கள்ல இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் என இரு வகைகளாக பிரிக்கலாம். இந்த நல்லியல்பு வாயு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர்ல பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்கணும். ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சு ஒரு கேஸை நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அதே டைம்ல பிரஷரும் ஜாஸ்தி ஆகும். அதுவே ஒரு கண்டெய்னர் இல்லாம ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல வச்சு நான் பாட்டு ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அதே டைம்ல பிரஷர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அங்க ஒரு கண்டெய்னர்ல ஒரு வால்யூம் இல்ல, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஹீட் பண்றோம்னா அந்த அளவுக்கு மாலிகுல்ஸ் ஒன்னு விட்டு தூரம் போயிட்டே இருக்கும். ஸோ அங்க ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்காது, அங்க ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது. அந்த மாதிரி கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாலிகுல்ஸுக்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நெக்லிஜிபிளா இருக்கணும். அங்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலும் தொடர்பு இல்லை. இது எப்போ சாத்தியம்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்து பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்கிற பட்சத்துல இது சாத்தியம். அது மாதிரி எந்த கேஸும் கிடையாது, அது ஒரு தேரி மாத்திரம் தான். சோ வாயுக்களை இயல்பு வாயுக்கள் மற்றும் நல்லியல்பு வாயுக்கள் என்று இரு வகைகளாக பிரிக்கலாம். இயல்பு வாயுக்கள் குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்கள் இயல்பு வாயுக்கள் என அழைக்கப்படும். சோ நார்மலா எல்லா கேஸுக்கும் ஒரு ரேஞ்சுக்கு அதுக்கு அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், ஒன்னோட ஒன்னு இன்ட்ராக்ட் பண்ணும். அப்படி இன்ட்ராக்ட் பண்ணாததான் நம்ம ஐடியல் கேஸ் நல்லியல்பு வாயு அப்படின்னு சொல்லுவோம். நார்மலான ரியல் கேஸஸுக்கு ஏதோ ஒரு அளவுல அங்க வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலையும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். மிக அதிக அளவு வெப்பம் அல்லது மிக குறைந்த அளவு அழுத்தத்தை உடைய இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்காக செயல்படும். ஏனெனில் இந்நிலையில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கிடையே எந்தவித கவர்ச்சி விசையும் செயல்படுவதில்லை. ஸோ அதிகமான டெம்பரேச்சர் அல்லது கம்மியான பிரஷர் இருக்கிற இதுல நார்மல் கேஸ் கூட ஐடியல் கேஸ் தான். ஸோ அந்த கண்டிஷனை நம்ம ரீச் ஆனாலே நார்மல் கேஸ் என்ன ஆகும், ஐடியல் கேஸா மாறிடும். இயல்பு வாயு நல்லியல்பு வாயு ஆகும். நல்லியல்பு வாயுக்கள் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு உள்ளடக்கிய வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் என அழைக்கப்படும். அங்க டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் உள்ளடக்கிய வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் என்று அழைக்கப்படும். ஆனால் நடைமுறையில் எந்த வாயுக்களும் நல்லியல்பு தன்மை வாய்ந்தது அல்ல. எல்லா வாயுவின் மூலக்கூறுகளும் அவைகளுக்கிடையே குறிப்பிடத்தக்க அளவுக்கு இடைவினை புரிகின்றன. ஆனால் இந்த இடைவினைகள் குறைவான அழுத்தம் மற்றும் உயர் வெப்பநிலையில் வலு குறைந்து காணப்படுகிறது. ஸோ இந்த இடைவினை ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்போ குறைஞ்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகவும் ப்ரெஷர் கம்மியாகவும் இருக்கிற பட்சத்தில், வெப்பநிலை அதிகமாகவும் அழுத்தம் குறைவாக இருக்கிற பட்சத்தில் அந்த இடைவினை குறைஞ்சு போகும். ஸோ அந்த சமயத்தில் இயல்பு வாயு கூட நல்லியல்பு வாயுவாக தான் கருதப்படும். ஏனெனில் நல்லியல்பு வாயுக்களின் அணுக்கள் அல்ல மூலக்கூறுகளுக்கு இடையேயான கவர்ச்சி விசையின் வலிமை குறைவு. எனவே இயல்பு வாயுவை குறைவான அழுத்தம் மற்றும் உயர் வெப்பநிலையில் நல்லியல்பு வாயு என குறிப்பிடலாம். நார்மல் கேஸ் அந்த கண்டிஷனை ரீச் ஆச்சுன்னா அதுவும் ஐடியல் கேஸ் தான். ரியல் கேஸ் அவங்க சொல்ற அந்த கண்டிஷன் அதிகமான டெம்பரேச்சர் கம்மியான பிரஷர் அதை ரீச் ஆச்சுன்னா அதுவும் ஐடியல் கேஸ் தான். அதுங்களுக்கு இடையில இன்ட்ராக்ஷன் கம்மியா இருக்கும். ஓகே, நல்லியல்பு வாயு சார்ந்து இன்னொரு சில பாயிண்ட் இருக்கு, என்னன்னு அப்படின்னு பார்க்கலாம். நல்லியல்பு வாயுக்கள் பாயில் விதி, சார்லஸ் விதி மற்றும் அவகட்ரா விதிகளுக்கு உட்படுகின்றன. இந்த விதிகள் யாவும் வாயுவின் அழுத்தம், பருமன், வெப்பநிலை மற்றும் அணுக்களின் எண்ணிக்கை ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை தருகின்றன. ஒரு குறிப்பிட்ட நிலையில் உள்ள நல்லியல்பு வாயுவில் மேற்கண்ட அனைத்து காரணிகளும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை கொண்டிருக்கும். அதன் நிலையில் மாற்றம் ஏற்படும் போது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட காரணிகளின் மதிப்பிலும் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம அந்த ஈக்குவேஷனை பார்த்தோம்னா புரியும். இந்த சார்லஸ்லா, பாயில்ஸ்லா, அவகட்ராலா இதெல்லாம் ஒரு ஐடியல் கேஸ்ல ஒன்னை டிபெண்ட் பண்ணி இன்னொன்று எப்படி இருக்கு, ஒன்று மாறும்போது அது இன்னொன்று எப்படி மாறுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மாற்றத்தை மேற்காணும் 3 விதிகளும் தொடர்பு படுத்துகின்றன. ஃபர்ஸ்ட் லா, பாயில் லா, P is inversely proportional to V அல்லது PV is equal to constant. அடுத்து சார்லஸ் லா, V is directly proportional to T அல்லது V divided by T is equal to a constant. அவகட்ரா, V is directly proportional to
நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அல்லது v divided by n is equal to a constant. ஸோ இந்த மூணு ஈக்குவேஷனையும் சேர்த்து தான் நம்ம ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு இதுல இருந்து டிராவல் பண்ண போறோம் பார்க்கலாம். ஸோ இந்த மூணு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி pv divided by n t is equal to a constant சொல்லிட்டு ஒரு கம்பைன்ட் கேஸ் லா சொல்லியிருப்பாங்க. pv divided by n t is equal to a constant. எப்படி கம்பைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக கம்பைன் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வருது அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணி இதை எப்படி மூணையும் கம்பைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல காமனா இருக்கிற ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா வால்யூம். ஸோ இங்கேயும் வால்யூம் நம்ம வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ஈஸியா மூணையும் ரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல லைட்டா நம்ம மாத்திப்போம். p இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு v அப்படிங்கறத v இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு p அப்படின்னு வச்சுப்போம். அடுத்தது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் அதுல உள்ளவாறு எடுத்துப்போம். Therefore, v is inversely proportional to p, v is directly proportional to t, v is directly proportional to n. So, இதை மூணையும் ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ மூணையும் சமப்படுத்தும் போது v is directly proportional to nt divided by p. ஏன்னா p மட்டும்தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், மற்ற ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ அப்படி போடும்போது p is proportional to nt divided by p. இங்க ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரணும். ஸோ அதனால v is equal to x, அது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால nt divided by p. அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும்போது pv divided by nt is equal to x. இதை தான் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, pv divided by nt is equal to மாறிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நமக்கு தேவையில்லை. டைரக்டா என்ன பண்ணிடுவோம், இந்த மூணு ஈக்குவேஷன்ல இருந்து இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு புரிஞ்சிடும். ஒருவேளை எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு தான் இதை நான் சொல்லிருக்கேன். ஸோ ஓகே, இதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். n is equal to mu n of a. இந்த n அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நம்ம எடுத்துக்கிறோம்ல ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு, அதனுடைய பிரஷர், வால்யூம், அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தானே கன்சிடர் பண்றோம். அந்த பர்டிகுலர் வால்யூம், பிரஷர், டெம்பரேச்சர்ல எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கு, எத்தனை அணுக்களோ மூலக்கூறுகளோ இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த எண் தான் இந்த எண். அப்ப மியூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மோல்ஸ், அந்த குறிப்பிட்ட வால்யூம்ல எத்தனை மோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. n of aங்கிறது அவகட்ரா நம்பர், அதாவது ஒரு மோல்ல எத்தனை பார்ட்டிகல் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் எ மோல், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது மொத்தம் எத்தனை பார்ட்டிகல் அப்படி இருக்குங்கிறது கிடைச்சிரும். ஸோ இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மியூ அப்படிங்கிறது ஒரு தேங்காய் மூட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். என்கிட்ட 6 தேங்காய் மூட்டை இருக்கு. இந்த அவகட்ரா நம்பருங்கிறது ஒரு தேங்காய் மூட்டையில எத்தனை தேங்காய் இருக்கும் அப்படின்னு சொல்றது. என்கிட்ட 6 மூட்டை இருக்கு, ஒவ்வொரு மூட்டையிலையும் 100 தேங்காய் இருக்கு. இந்த 100 தேங்காய்ங்கிறது தான் அவகட்ரா நம்பர், அதாவது ஒரு மோல்ல, இங்க நம்ம மூட்டைன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு மோல்ல எத்தனை பார்ட்டிகல் இருக்கும் அப்படின்னு சொல்றது தான். ஓகே, 6 தேங்காய் மூட்டை இருக்கு என்கிட்ட, ஒவ்வொரு மூட்டையிலையும் 100 தேங்காய் இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை தேங்காய் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 600. அதுதான் இந்த ஈக்குவேஷன். இது வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், மொத்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இது நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஒவ்வொரு மோல்லையும் எத்தனை பார்ட்டிகல் இருக்குன்னு சொல்றது தான் இந்த அவகட்ரா நம்பர். அவகட்ரா நம்பரோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு மோல்ல 6.023 × 10⁻23 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். சரி ஓகே, இந்த நம்ம புரிதலுக்காக போட்டோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அழிச்சிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துப்போம். நம்ம இந்த பாயில்லா, சார்லஸ்லாம் அவகட்ரா லாவில் இருந்து கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். pv divided by nt is equal to a constant அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இதுல இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், இந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மியூ n of a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன்ல இந்த மாறிலி அப்படிங்கறத எடுத்துட்டு நம்ம அதுக்கு எக்ஸாக்டா வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். pv divided by mu n of a into t is equal to k of b அப்படிங்கிறது, இதுக்கு பேரு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேரு. அதுக்கான மதிப்பு பாத்தீங்கன்னா kb is equal to 1.381 × 10⁻23 ஜூல் பர் கெல்வின் அப்படிங்கிறது அந்த நம்பர் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த kp அப்படிங்கிறது. அதாவது pv is equal to nt ல என்னோட மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இந்த கான்ஸ்டன்ட் kp அப்படின்னு சொல்லுறோம். அந்த வேல்யூ என்னன்னா அதுக்கு பேர் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அதனுடைய மதிப்பு என்னன்னா 1.381 × 10⁻23 ஜூல் பர் கெல்வின். ஓகே, ஃபர்தரா pv is equal to இங்க உள்ள நம்பரை சைடுல இந்த பக்கம் குறுக்க பெருக்கி கொண்டு வந்துரும். p is equal to kb mu n of a into t அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த t தவிர்த்து மத்த எல்லாம் கான்ஸ்டன்ட், அது எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுத்துரும். rன்னு சொல்லிடுவோம். அந்த r-ஓட மதிப்பு இப்போ இந்த kp mu n of a இந்த மூணுத்தையும் சேர்த்து 8.31 ஜூல் பர் மோல் பர் கெல்வின் அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ. அதை ஆர்ன்னு சொல்லுவோம். ஜெனரல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது அந்த ஆர். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா pv is equal to RT. இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணுங்கிறத திரும்ப ஒரு முறை பார்த்துப்போம். பாயில்ஸ் லா pv is equal to கான்ஸ்டன்ட், சார்லஸ் லா v divided by t is equal to கான்ஸ்டன்ட், அவகட்ரா லா v divided by n is equal to கான்ஸ்டன்ட். இது மூணையும் கம்பைன் பண்ணும்போது pv divided by nt is equal to கான்ஸ்டன்ட் கிடைக்குது.
இந்த எண்ணுக்கு பதிலாக மியூ இன்ட்டு என் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாறிலிக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அது கேபி போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதனுடைய வேல்யூ 1.381 × 10⁻⁻23 ஜூல் பர் கெல்வின் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேபி இங்கேருந்து கொண்டு வந்தோம் இல்லையா, என்னோட மதிப்பு மியூ இன்ட்டு என் ஆஃப் ஏ, இதை மொத்தத்தையும் சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கு பேர் ஜென்ரல் கேஸ் கான்ஸ்டன்ட். அதனுடைய லெட்டர் பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிறது 8.31 ஜூல் பர் மோல் பர் கெல்வின் அப்படிங்கிறது அந்த மதிப்பு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி அப்படிங்கிறது தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க இந்த டெரிவேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது நல்லியல்பு வாயுக்களின் பண்புகளை அழுத்தம், பருமன், வெப்பநிலை மற்றும் அணுக்களின் எண்ணிக்கை தொடர்பு படுத்தும் சமன்பாடு அவ்வாயுக்களின் நல்லியல்பு சமன்பாடு ஆகும். ஸோ ஒரு நல்லியல்பு வாயுவானது பாயில் விதி, சார்லஸ் விதி மற்றும் அவகாட்ரா விதிகளுக்கு உட்படும். பாயில் விதிப்படி PV is equal to constant, சார்லஸ் விதிப்படி V/T is equal to constant, அவகட்ரா விதிப்படி V/N is equal to constant. இந்த மூணு சமன்பாட்டையும் கம்பைன் பண்ணும்போது PV/NT is equal to constant அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுல ஃபர்தரா மேற்கண்ட இந்த சமன்பாடு வாயு இணை சமன்பாடு கம்பைன்டு லா ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாயு இணை சமன்பாடு என அழைக்கப்படும். மியூ மோல் அளவுள்ள வாயுவினை கொண்டிருக்கும் வாயுக்களின் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அவகட்ரா எண்ணின் மடங்கிற்கு சமமாகும். இதான் நம்ம சொன்னது அந்த தேங்காய் சொன்னோம் இல்லையா, n is equal to mu times of NFA, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவகாட்ரா எண்ணால பெருக்கும் போது மொத்தம் எத்தனை பார்ட்டிகல் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. இதை என்ன பண்ணுவாங்க, இந்த மதிப்பானது சமன்பாடு 3.4 இல் பிரதியிட நம்ம ஏற்கனவே பார்த்த PV/NT is equal to கான்ஸ்டன்ட் சொன்னோம் இல்லையா அந்த ஈக்குவேஷன்ல. ஸோ அதாவது n is equal to mu into n of a சமன்பாடு 3.5 சமன்பாடு 3.4 இல் பிரதியிட. So P/mu n of a into d is equal to constant. இந்த மாறிலி போல்ட்ஸ்மேன் மாறிலி KB is equal to 1.381 × 10⁻⁻23 ஜூல் பர் கெல்வின் என்று அழைக்கப்படுகிறது. PV/mu n of a t is equal to KP. PV is equal to mu n of a K of BT. இங்கு mu n of a KP is equal to R. இது பொது வாயு மாறிலி என்று அழைக்கப்படும். இதன் மதிப்பு 8.31 ஜூல் பர் மோல். இங்க L வரணும், A அப்படின்னு தப்பா நான் போட்டிருக்கேன். ஜூல் பர் மோல் பர் கெல்வின் அப்படிங்கிறது அதனுடைய மதிப்பு 8.31 ஜூல் பர் மோல் பர் கெல்வின் அப்படிங்கிறது. ஸோ PV is equal to RT. இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு குறிப்பிட்ட நிலையில் உள்ள வாயுவின் பல்வேறு காரணிகளுக்கிடையே உள்ள தொடர்பினை அளிப்பதனால் இது வாயுக்களின் நிலை சமன்பாடு என்று அழைக்கப்படும். மேலும் இச்சமன்பாடு எந்த ஒரு வாயுவின் நிலையினையும் விவரிக்க பயன்படுகிறது. ஓகே நண்பர்களே, ஸோ மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படிங்கறத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல நிறை குறைகளை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.